தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/12/2022 புதன்கிழமை, மகம் நட்சத்திரம் இரவு 2:50 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மகிழ்ச்சி நிலைத்திருக்க 12 வழிகள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணுங்கிறாங்க. இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் பார்த்தாலுமே வாக்கிங் போவாங்க. இந்த நடந்து வந்தால் அந்த வேர்வைகள் வடியும், வேர்வை வெளியில் வரணும், சூரிய கதிர்கள் நம்ம மேலே படணும். ஆகையினாலே ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சரி, 2 மணி நேரத்துக்கு என்ன செய்கிறது? 2 மணி நேரத்திற்கு மேல் கணினி தொலைக்காட்சியை பார்க்கக்கூடாதாம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்க, அந்த கண்ணுக்கு அந்த கதிர்கள் பரவுறதுல ஏதாவது தொந்தரவு வந்துடும், கண்ணிலேருந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். அதனால் கண்ணாடி போட்டுக்கிற வாய்ப்புகள் வந்துடும். ஆகையினால 2 மணி நேரத்திற்கு மேல் கணினி தொலைக்காட்சிகளை பார்க்கக்கூடாது. சரி, 3க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தினமும் 3 முறை அளவோடு உட்கொள்ளணுமா உணவு. 1 முறை உண்பவன் யோகி, 2 முறை உண்பவன் போகி, 3 முறை உண்பவன் ரோகின்னு சொல்லியிருக்காங்க. ரோகி அப்படின்னா ஆரோக்கிய தொல்லை உள்ளவனா, இருந்தாலும் தவிர்க்க முடியாது. காலை, மதியம், இரவுன்னு 3 முறை, குறைந்தது தினமும் 3 முறை அளவோடு உணவு உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரி, 4க்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, 4 மணி நேரத்துக்கு மேல் ஒரு இடத்துல ஒருத்தர் அமர்ந்திருக்கக்கூடாதான். அப்படி இருந்தால் அந்த இடுப்பு பிடிச்சிக்கிட்டுருவான், வலிக்குமா. 4 மணி நேரத்துக்கு மேல் ஒரே இடத்துல ஒருத்தர் அமர்ந்திருக்கக்கூடாது. சரி, 5க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீர் கழிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த குடலில் அது வேற மாதிரி ஆக்ஷன் மாறிடுமா. அதனால் 5 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீர் கழிக்க வேண்டும். சரி, 6க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 மாதத்திற்கு ஒரு முறை உடலை பரிசோதித்து கொள்ள வேண்டும். உடல் பரிசோதனை இருக்கே, அதை அடிக்கடி பரிசோதிக்க கூட வேண்டாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம போய் பரிசோதிச்சுக்கலாம். சில பேர் பாருங்கள், 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த பேதி மாத்திரையெல்லாம் சாப்பிடுவாங்க, குடலை எல்லாம் சுத்தப்படுத்திக்குவாங்க. ஆக எப்படியோ ஒரு நல்ல மருத்துவரை அணுகி 6 மாதத்துக்கு ஒரு முறை எல்லா மெடிக்கல் செக்கப் பண்ணி எல்லா அவயங்களும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணுமா. அது மாதிரி 7, 8, 9, 10, 11, 12 என்று ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் என்னென்னவெல்லாம் செய்தால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பதை பற்றி எல்லாம் மிக அற்புதமாக முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. ராசிநாதன் செவ்வாய் 2ல் இருக்கிறார், சூரியன் பார்க்கின்றார். அரசு வழியில் கூட உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாம். அரசாங்க வேலைக்கு ஏற்பாடு செய்திருந்தால் அது கூட உங்களுக்கு கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கோபம் கொஞ்சம் அதிகம் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்பட போகிறது. செவ்வாய் சூரிய பார்வை இருப்பதால் உடன்பிறப்புகளும் உங்களை விட்டு விலகலாம். பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எவ்வளவு தனவரவு வந்தாலும் விரயமாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். திடீரென உத்தியோகத்தில் கூட இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன, கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி 8ல் இருக்கிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். எனவே சனி 8ல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய தொல்லையும் வரும், அடுத்தவரால் தொல்லையும் வரும், குடும்பச்சுமை கூடுதலாக இருக்கும், விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வீடு மாற்றங்கள் செய்யலாமா, உத்தியோக மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்தனைகள் வரும். அப்படி மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற இன்று நல்ல அனுபவம் மிக்கவர்களோ ஆன்மீகவாதிகளிடமோ நீங்கள் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பொதுவாக சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். கண்டகச்சனி என்று சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டாம். திடீரென ஏதேனும் ஒரு விரயங்கள் வரலாம், ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதேனும் ஒரு காயங்கள் படுதல் அல்லது வயிற்றுக்கோளாறுகள், இப்படி ஏதேனும் ஒரு தொல்லைகள் வரலாம். அதன் மூலமாக மனக்கலக்கங்கள் ஏற்படத்தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. சனிப்பெயர்ச்சியாகும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாக்கிய கணித ரீதியாக மார்ச் 2023 தான் சனிப்பெயர்ச்சி ஆகின்றது. அதற்கு பிறகு திரும்பவும் அது கும்பத்திற்கு சென்று மீனத்திற்கு மீண்டும் கும்பத்திற்கு செல்வதற்கு 20/12/2023 ஆகிறது. பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறபடி, வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கின்ற பொழுது. எனவே அதுவரை கொஞ்சம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என்றாலும் பொது வாழ்வில் ஏற்பட்ட புதிய பிரச்சனைகள் தீர்வு வந்துவிடும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் நாள் இந்த நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. விரையாதிபதி ராசியில் இருப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதிலும் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். குடும்பச் சுமையும் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களுக்கே திரும்பி வரப்போகின்றது. வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய இடம் வாங்குவது பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். மிக மிக கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வாட்டங்களகன்று வருமானம் கூடுகின்ற நாள். தீட்டுகிற திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் பலன் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். 8லே ராகு இருப்பதால் மறைந்த ராகுவால் நிறைந்த பொருளாதார விருத்தி, தன விருத்தி உண்டு. எனவே உங்களுக்கு வரவேண்டிய கடன்கள் கூட நீங்கள் கொடுத்த கடன்கள் வசூலாகவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் கூட இன்று அதிலிருந்து உங்களுக்கு கைக்கு வரலாம். எனவே என்ன இருந்தாலும் இன்று கிழமை புதன் என்பதால் அனுமனை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாயிலை தேடி வரவு வந்து சேர்கின்ற நாள். இன்று வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 2லே சூரியன் இருப்பதால் அரசு வழியில் சாதகமான பலன் உண்டு. அதிலே அதிகார பதவியில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். 6ல் குரு இருப்பதால் பகை உணர்வு உண்டானாலும் கூட அதை நீங்கள் தீர்த்துக் கொள்வீர்கள். 8ல் செவ்வாய் இருப்பது ஒன்றுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்து. உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். விலங்குகளிடம் கொஞ்சம் பழகும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேற உங்களுக்கு நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். உறவினர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். அரசு வழி செயல்களில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். 2ல் சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தமான வாழ்வை அமைத்துக் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, புத சுக்கிரயோகம் செயல்படும் இன்றைக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். உதவி செய்வதற்காக சொன்னவர்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்றைக்கோ கொடுத்த தொகை இன்று வரலாம். மாமன் மைத்தின் வழியில் ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உத்தியோகத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களும் அதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அதே நேரத்தில் சந்திராஷ்டமமும் வந்திருக்கிறது. எனவே மிக 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 கவனம் தேவை. அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு குறையலாம். ஆதாயம் தரும் தகவல்கள் வருவதில் தடை ஏற்படலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்ததன் விளைவாக சிக்கல்கள் உருவாகலாம். அதே நேரத்தில் மனக்கவல்கள் அதிகரித்து குழப்பமும் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை, என்ன செய்யலாம் என்றெல்லாம் இன்னைக்கு இந்த நேரம். எனவே இந்த நாள் முழுவதும் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக வழிபாட்டில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்று புதன்கிழமை என்பதனாலே பெருமாள், இலக்குமி, அனுமனை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, 2லே குரு, 12லே சனி. வரவும் செலவும் சமமாகும். வருகின்ற வாய்ப்புகள் ஒரு சில கை நழுவியும் செல்லலாம். கவலைப்பட வேண்டாம். வருமானம் உங்களுக்கு வந்தாலும் வந்த மறுநிமிடமே செலவாகும் விதத்தில் தான் விரயச்சனி இருக்கின்றார். 4லே செவ்வாய் இருப்பதனாலே இடம் பூமி வாங்குவதற்காக செலவிடலாம். அல்லது உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் விழாக்களை நம்பி நீங்கள் செலவிடலாம், கொடுக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்களுடைய திறமையை பாராட்டுவார்கள். ஆனால் திறமைக்கேற்ற அளவிற்கு, உங்களுடைய உழைப்புக்கேற்ற அளவுக்கு ஊதியம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். கேது பலம் நன்றாக இருக்கின்றது. எனவே முன்னோர்கள் சொத்தில் முறையான பங்கீடுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். மீனராசி நேயர்களே, 2ல் ராகு, 8ல் கேது. சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். சந்தித்த நண்பர்களால் சில சங்கடங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். தேக நலனிலும் அக்கறை காட்ட வேண்டும். அதே நேரத்தில் 2ல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும். நிறைவு ஏற்படாது. 3ல் செவ்வாய் இருப்பதால் முக்கிய புள்ளிகளின் பகை உருவாகலாம். அதே நேரத்தில் சனியின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகின்றது. ஆரோக்கியத்தில் மிக அக்கறை காட்டுங்கள். சிறு அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இல்லையேல் ரண சிகிச்சைக்கு கூட செல்ல நேரிடும். கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.